போவாங்க, ஆனா நான் மட்டும் போக மாட்டேன். ஏன்னா எனக்கு சாதிக்கணும்னு இருந்தது. என்னோட எல்லாருமே டூருக்கு போற நேரத்துல நான் பிராக்டிஸ் பண்ணேன். அதனாலதான் இந்த ஸ்டேஜ்ல வந்து நான் ரெண்டு பேசிட்டு இருக்கேன். எங்க அப்பா என்ன சொல்லிட்டாரு, பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போவோம், ஆனா சாதனை நீ போனதுக்கு அப்புறமும் பேசுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் வந்து இப்ப நான் எல்லாருமே சொல்லிக்கிறேன், பணம் இன்னைக்கு வரும் போவோம், ஆனா உங்களோட சாதனை நீங்க இல்லாததுக்கு அப்புறமும் உங்களை எல்லாருமே பேசுவாங்க. நான் பிறந்தேன்னா நான் பிறந்திருக்கேன்றது வந்து இப்ப நான் நிரூபிச்சிருக்கேன். காசிமா பிறந்தா ஒரு வேர்ல்ட் சாம்பியன், ஆனா அவங்க அப்பா வந்து தலை நிமிர்ந்து நிக்க வச்சிருக்கான்னு இப்ப பேசுறாங்கன்னு நான் இருக்கேன். ஸோ நீங்களும் வந்து உங்க அப்பா அம்மா பேரும் படுத்தணும்னு பாருங்க. உங்க அப்பா அம்மா பேரும் படுத்துறத நீங்க வந்து தலைமை வந்து நிற்கணும்னு பாருங்க. உங்க அப்பா அம்மா உங்களை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்கன்னா அவங்களால படிக்க முடியல, நீங்க படிச்சு முன்னேறி வரணும்ன்றதுதான். எங்க அப்பா அம்மா வந்து அதுதான் இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. எங்க அக்கா பிகாம் முடிச்சாங்க, எங்க அண்ணன் பிஏ முடிச்சு, என் அண்ணன் ஒரு ஜூனியர் நேஷனல் சாம்பியன். அவரை பார்த்துதான் நான் கேரம் விளையாட ஸ்டார்ட் பண்ணேன். அவரே இங்கெல்லாம் உட்காந்து இருக்காரு. ஒரு சூழ்நிலைக்காக தான் நான் கேரம் கூட வந்தேன். ஏன்னா லாக்டவுன்லாம் வந்து எங்களால எதுவுமே பண்ண முடியல. எங்க அப்பா டிவி தான் எங்கெல்லாம் பார்த்துட்டாரு. அந்த நேரத்துல நான் சொன்னேன், எங்க அண்ணனால வந்து கண்டினியூ பண்ண முடியல கேரம். ஸோ அந்த ஏன்னா குடும்ப சூழ்நிலை அந்த மாதிரி மாசம் 8000 ரூபாய் கட்டணும் நாங்க. ஸோ அதுக்கப்புறமா அங்கிருந்து வீடு ஷிஃப்ட் பண்ணி வேற வீட்டுக்கு வந்து ஓடு வீடு தான் நான் இப்போ இருக்கிற வீடு. அந்த வீட்டில் தான் நாங்கள் 2 வருஷமா இருக்கோம். ஸோ நிறைய வந்து ஸ்ட்ரகிள்ஸ், நிறைய கஷ்டம்லாம் இருந்தது. அந்த நேரத்தில் நான் சொன்னேன், அண்ணனால முடியலப்பா, உங்க கனவை நான் நிறைவேற்றி காட்டுறேன்ட்டு என்னோட 13வது வருஷத்துல நான் வேர்ல்ட் கப்பை வின் பண்ணி எங்க அப்பாவோட கனவை நிறைவேற்றிருக்கேன். ஸோ நீங்களும் உங்களோட யாருக்காகவும் உங்களுடைய ஏமையும் ஒவ்வொன்றையும் தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. ஏன்னா வந்து யாருனாலையும் நீங்க உங்களோட கனவை விட்டீங்கன்னா அவங்க ஹாப்பியா இருப்பாங்க, ஆனா உங்களுக்கு வந்து அது கில்ட்டி ஃபீல் இருக்கும். ஸோ நீங்க இருக்கிற வரைக்கும் உங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸையும் கோலையும் யாருக்காகவும் விட்டுறாதீங்க. நீங்க வந்து ஃபுல்ஃபில்லா போகணும்னு பாருங்க. தேங்க்யூ. She's a Vista student. All these students are from Vistas. S. Pavitra, second MBA IEV. K. Deepika, second MBA IEV. Another student who again gone to the same beach volleyball in World University Games tournament in Brazil, September 24. E.S. Rajalakshmi, first BCom A&F, No Border Asia Cup in Australia, September 24. நல்வாழ்த்துக்கள். யூஸ்வலாக உமன்ஸ் செலிப்ரேஷனில் நான் அமைதியாக உட்காந்துட்டு பேச மாட்டேன், உங்களுக்கு தெரியும். ஆனால் ஃபசீமா வந்து என்னை பேச வச்சாங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டா இந்த அளவுக்கு வர முடியும் அப்படின்றத நிரூபிச்சு காமிச்சிருக்காங்க. அவங்க இந்த நேரத்தில் பாராட்டி ஆகணும். அதுக்கு மேலே அவங்களுடைய பெற்றோரை வந்திருக்காங்க, அவங்களுக்கு நான் நாளைக்கு எடுத்து அவங்களுக்கு நான் மரியாதை செலுத்துறதுல எனக்கு ரொம்ப மிக்க மகிழ்ச்சி. பசிமா விருப்பப்பட்டீங்களா அப்படின்றத இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு பசிமாவை பாராட்டி வேல்ஸ் பல்கலைக்கழகத்தின் சார்பாக ரெட் காயின் போட்ட பிறகு ஃபாலோ அப் அப்படின்னு ஒன்று போட்டால் தான் ரெட் காயினுக்கு வேல்யூ. நசீமா இங்கே வந்தது ரெட் காயின், நம்ம சேர்மன் சார் செஞ்சது ஃபாலோ அப். மகளை சான்றோன் என கேட்ட ஒரு தந்தையை இங்கே பார்த்த தகை சார்ந்த மகிழ்ச்சியினால் வேந்தர் அந்த பரிசை வழங்கியிருக்கிறார்.
Asima, we are all eagerly waiting for you. The winners who will each receive rupees 2 lakh in seed funding to help the Wales for their entrepreneurial journey. உங்க ரேஞ்சுக்கு 10 லட்சம் சாதாரணமா இருக்கலாம். எங்களை மாதிரி ஏழைக்கெல்லாம் அது பெரிய விஷயம் தான். தேங்க்யூ சார். இப்படி தெரிஞ்சா நான் கூட சின்ன வயசுல இருந்தே கேரம்லாம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பேன்.